இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம் ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி மத்திய பிரதேசத்தின் மிக அனுபவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவர். ஒரு சாதாரண செயற்பாட்டாளராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கி அதோட மத்திய பிரதேச அரசியலில் உச்சத்தை தொட்டவர். இப்பெல்லாம் இவரோட ரீல்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு. இவரோட பேச்சுக்கள் அடிக்கடி சர்ச்சையில இருக்கும். ப்ளீஸ் வெல்கம் மத்திய பிரதேஷ் முதல்வர் மோகன் யாதவ். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட நீதிபதி சிறப்பானவர். மத்திய பிரதேசத்தோட இவருக்கும் அதிக தொடர்புண்டு. மாக்கன்லால் யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலரா இருந்திருக்காரு. இப்போ இந்தியா ஹெபிடேட் சென்டர்ல டைரக்டரா இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் கேஜி சுரேஷ். நீதிமன்றத்தின் வழக்கை தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம விசாரணையை தொடங்கலாம். முதல் குற்றச்சாட்டு மோகன் யாதவ் மீது. ஆப்கி அதாலத்தில் மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் எப்பொழுதும் தனது தளத்திலே இருப்பார். மோகன் சார், உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நிறைய ரகசியங்களை இன்னைக்கு நான் மக்களுக்கு சொல்ல போறேன். உங்க நண்பர்கள் உங்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல சொல்லுவாங்கல்ல, நூல் அவுத்து விடுவாங்கன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க நடத்துற இந்த ரிசர்ச் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதாவது 1982 உங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு உங்க நண்பர்கள் சொன்னாங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும், என் பையன் டாக்டர் ஆகணும்னு உங்க குடும்பத்துல விருப்பப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க பிஎஸ்சி படிச்சு தேர்தல்ல போட்டியிட ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி படிக்கும் போது நான் ஜாயின்ட் செக்ரட்டரியா போட்டியிட்டேன். அந்த டைம்ல பிஎம்டி தேர்வு நடக்கும். பிஎம்டியை நான் கிளியர் பண்ணதும் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சது எனக்கு. 10 வருஷமா நான் சயின்ஸ் காலேஜில் ஜெயிச்சதே இல்லை. பல தேர்வுகள் இருந்தது. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிற, பிஎஸ்சி முடிச்சுட்டு எலெக்ஷன்ல போட்டியிடுனாங்க. சரி, நான் கட்சிக்காக போட்டியிடுவோம் அப்படின்னு பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ்ஸை விட்டுட்டேன். செகண்ட் இயர்லேயே பிரசிடென்ட் ஆயிட்டேன். கடவுள் தயவால பிஎஸ்சி முடிச்சுட்டு மற்ற படிப்பெல்லாம் படித்தேன். ஆனால் என்னோட எண்ணமெல்லாம் என்னவா இருந்ததுன்னா, நம்ம வாழ்க்கையில இந்த படிப்பு பட்டத்துக்கெல்லாம் ஒரு தனி மரியாதை இருக்கு. நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும்னு தோணுச்சு. உங்க போக்குலயே நீங்க விருப்பப்படுறத செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க. இல்ல, நான் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா செய்ய விரும்புற விஷயத்த நல்லா செய்யணும்னு எனக்கு நினைச்சேன். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது. 1986 உங்களுக்கு டெபுட்டி கலெக்டராக வாய்ப்பு வந்திருக்கு. ஆமா, அது உண்மைதான். எம்பிபிஎஸ்சி மூலமா எனக்கு சொன்னாங்க, நீங்க பிஎஸ்எல் முடிச்சதுனால டெபுட்டி கலெக்டர் ஆகலான்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், டெபுட்டி கலெக்டர் ஆகலாம், நம்ம சர்வீஸ்ல நம்ம வாழ்க்கை தனிப்பட்டதாவே இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஆனா தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. கடந்த காலத்திலயும் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்பவும் நான் முதலமைச்சரா, கல்வி அமைச்சரா இளைஞர்களை கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஒருத்தர் கலெக்டர் ஆகணும்னு சொல்லுவாரு, ஒருத்தர் டாக்டர் ஆகணும் பாரு, ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும் பாரு. ஆனா யாரும் அரசியல்வாதி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அரசியல்வாதி ஆகக்கூடாது? அதுலயும் சாதிக்கலாம். நான் அப்படிதான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு நடிகராகிற வாய்ப்பும் கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டோம். நீங்க நாடகத்தில எல்லாம் நிறைய நடிப்பீங்களாமே? அது உண்மைதான். நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் நான் டூரிசம் சேர்மனா இருந்தபோது, கல்வி அமைச்சரா இருந்தபோது, இப்படிப்பட்ட வரலாற்று சம்பவங்களை நாடகமா ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம கடந்த காலத்தோட புகழ்பெற்ற பக்கங்களை இன்றைய தலைமுறையினருக்கு நான் காட்டணும்னு நினைச்சேன். அதாவது சாம்ராட் விக்ரமாதித்யரை பத்தி ஒரு பெரிய நாடகம், ஜாந்தா ராஜா. இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லிலையும் அதை நடத்தணும். அதுல பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யா சரித்திரத்துல பல விஷயங்கள் இருந்தது. அதுல 100-200 கலைஞர்களோட வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய மேடை அமைப்பு. அப்போ என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுல சின்ன செயல்பாட்டாளர்கள் வேலை பார்த்தாலும்
எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க கூட ஒன்றிணைஞ்சு வேலை பார்க்கணும். நடிப்பு மூலமா நமக்குள்ள இருக்கிற திறமையும் வெளியே வரும், எல்லாரோட நம்பிக்கையும் கிடைக்கும், டீம் ஸ்ட்ராங் ஆகும். நடிப்புங்கிறது கடவுளோட ஆசீர்வாதம். அதை வெளிப்படுத்துறதுல என்ன தடை? இன்னும் சிறப்பாவே செய்யலாம். அதனால நான் அந்த நடிப்பு பாதையில போறேன். அதாவது மத்திய பிரதேஷ்ல இருந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. கிஷோர் குமார், லதா மங்கேஷ்கர், சல்மான் கான், இந்தோரை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி நானும் மும்பைக்கு போய் ஹீரோ ஆகணும்னு உங்களுக்கு தோணலையா? நான் உஜ்ஜைன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கலைக்காக ஒரு தனிப்பட்ட சிறப்பம்சம் இருந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உஜ்ஜைன்ல ஒரு மறுபிறப்ப நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது நம்மளோட மரபு. அந்த மரபை தொடர்ந்து என்னோட ஆர்வத்தை நாடகத்துல செலுத்தினேன். ஆனா உங்க அப்பா உங்களை பயில்வான் ஆக்கணும்னு நினைச்சிருக்காரு. அது உண்மைதான். எங்களோட குடும்பம் யாதவ் குடும்பம்ன்றதால சாப்பாடு தண்ணியில கடவுள் எங்களுக்கு எந்த குறையுமே வைக்கல. பால், நெய், தயிரெல்லாம் எப்பவுமே இருக்கும். அதனால ஆரம்பத்துல இருந்தே அப்பா எனக்கு 2 விஷயம் வலியுறுத்துவாரு. ஒன்னு, உடம்ப நல்லா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எதிர்காலத்துல நம்ம உடம்புல இந்த வியாதியெல்லாம் நம்மள நோக்கி வராது. அதனால உடம்ப எப்பயும் வலிமையா வச்சுக்கணும்னு சொல்லுவாரு. அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவாரு. மத்திய பிரதேஷ்ல, இந்தோர்ல, உஜ்ஜைன்ல மக்கள் உங்களோட வாழ்வீச்சையும் அப்புறம் கம்பு சுத்துற விதத்தை பார்த்தா அப்படியே வியந்து போயிருவாங்களாமே. வியந்து போவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரொம்பவே நல்லாவே பண்ணுவேன். ஏன்னா அது உஜ்ஜைன் நம்மளோட நகரம். அதனால இந்த வாள்வீச்செல்லாம் நான் நல்லாவே செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் விரும்பி செய்வேன். நாம அப்படி பண்றதுனால நம்ம உடல் உறுப்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். நம்ம கடவுளோட அருளால நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே இருக்கு. அது நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் பார்வையிலையும் சரி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பார்வையிலையும் சரி, நம்மளோட 64 கலைகளையும் 14 வித்தைகளையும் நம்ம பல பயன்படுத்திக்கணும். கலைகள் வச்சிருக்கீங்க. உங்க நண்பர்கள் சொன்னாங்க நீங்க ஷிப்ரா ஆற நீந்தி தான் வருவீங்களாமே. அந்த கடவுளோட அருள் இருக்கிறதுனால நீந்துறதுல தானே சந்தோஷம். பெரிய வெள்ளம் ஏதாவது வந்தா ஆத்துல குதிச்சு நீந்தி அந்த கரைக்கு போனா நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். தண்ணியில யாராவது குதிச்சா அவங்கள காப்பாத்தவும் வாய்ப்பு கிடைக்கும்ல. இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுதான் நமக்கு நல்லது. உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க சினிமா பார்க்க போகும்போது வரிசையில நின்னு டிக்கெட் எடுக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதான். தபங் ஸ்டைல்ல நேரா மேனேஜர் கிட்ட போய் மிரட்டி டிக்கெட் வாங்குவீங்களாமே. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, இது எதிர்மறையா இருக்கு. நான் எப்பவும் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஷிப்ல இருந்து பிரசிடென்ட் ஆனேன், யூனிவர்சிட்டி பிரசிடென்ட் ஆனேன். எங்க காலத்துல பொதுவா கொஞ்சம் படங்களை பார்க்கறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த காலேஜ் டைம்ல சண்டைங்கிறது கொஞ்சம் அதிகமா நடக்கும். அந்த சண்டைக்கு நடுவுல தியேட்டர்ல உட்காந்து முழு படம் பார்க்கறது ஒரு சவாலா இருக்கும். நான் அந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஆனா ஏதாவது ஒரு நல்ல படம் வந்ததுன்னா அதை பார்த்து தான் ஆகணும். அங்க உள்ள மேனேஜர்ஸ் எல்லாம் எனக்கு நண்பர்கள் தான். அவங்க மிரட்டெல்லாம் தேவையில்ல, அன்பா கேட்டாலே போதும். நீங்க வேலைக்கு போக விரும்பல. அது உங்களுக்கு சுயமரியாதையா இருந்தது. அதனால உங்க அப்பா உங்களுக்கு கடை வச்சு கொடுத்தாரு. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நாட்டிலேயே இந்த கலாச்சாரம் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, மத்திய பிரதேஷ்ல வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா 9 கோடி மக்கள், இதுல 10 லட்சம் பேர் தான் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நாட்டிலேயே எல்லா வகையான பாதுகாப்பு படைகள், சர்வீஸ் பாத்தீங்கன்னா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. அதனால நாம செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருந்துதான் ஆகணும். நம்ம விவசாயம் பண்ணலாம், கால்நடை வளர்க்கலாம், வியாபாரம் பண்ணலாம், நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். எங்க அப்பா இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் உடனே எங்க அப்பா எனக்கு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாரு. நாங்க 3 அண்ணன் தம்பிங்க. அவர் என்கிட்ட கிளியரா சொல்லிட்டாரு, படிப்பு படிக்கிறதா இருந்தா படிச்சுட்டு இந்த கடையை நடத்தி எல்லாரும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருங்கன்னாரு. நான் அந்த சந்தோஷத்துல காலையில இருந்து இந்த கடையில பக்கோடா போடுறத யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நீங்க இந்த மாதிரி கடை திறந்தா கண்டிப்பா நீங்களும் கத்துக்குவீங்க. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தினா நமக்கு தெரியும், காலையில இருந்தே நம்ம அதை நடத்தி ஆகணும். சில நேரங்கள்ல சமைக்கிற ஆளு வரலன்னா நமக்கு தெரிஞ்சதை போய் பண்ணணும், இல்லைன்னா கடையை சாத்த வேண்டியது வரும். இப்படி சின்ன சின்னதா நமக்கும் அனுபவங்கள் ஏற்படும். ஆனா அந்த டைம்ல நான் முதலாண்டு ரெஸ்டாரண்ட் நடத்தும் போது எனக்கு அப்போ நல்லாவே தெரியும், ஒரு பக்கம் நான் தேர்தல்ல நிக்கிறேன்,
உனக்கு எதுவும் கஷ்டமா இருக்கான்னு அப்பா கேட்டாரு. ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடையில இருக்கணும், காலேஜுக்கு போகணும், தேர்தல்ல நிக்கிறதுக்கெல்லாம் டைம் எங்க இருந்தது. அப்போ அப்பா கண்டிப்பா நீ படிச்சுதான் ஆகணும், ஒரு பக்கம் கடையை நடத்தணும், ஆனா கடையோட கோணத்தை மாத்திடுறேன், நீ ஹோட்டல் திறந்துரு. ஹோட்டலோட அட்வான்டேஜ் என்னன்னா 11 மணில இருந்து 3 மணி வரை இருக்கும், அப்புறம் 7 மணில இருந்து 10 மணி வரை. ஆனா கடை கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னாரு. அப்ப நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. வித்யார்த்தி பரிஷத்துல ஆல் இண்டியா ஸ்டேட் லெவல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பா சொன்னாங்க, நீ என்ன வேலை வேணாலும் பாரு, ஆனா வியாபாரத்தை விட்டுறாத. அப்பா எனக்கு சொன்னது எனக்கு இன்னைக்கும் பயன்படுது. நான் இது வரைக்கும் எங்கெல்லாம் இருந்தனோ, கல்வி அமைச்சரா இருந்தேன், எம்எல்ஏவா இருந்தேன், டூரிசம் சேர்மனா இருந்தேன், யூடிஏ சேர்மனா இருந்தேன். ஆனாலும் என் வியாபாரத்தை குடும்பத்தோட நேர்மையா தனியார் அடிப்படையில இப்பவும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது எனக்கு பெருமை தான். உங்களோட அந்த யூத் கரியரை பார்க்கும்போது நீங்க எது செஞ்சாலும் கடைசியில அரசியலுக்கு திரும்பி வந்துடுறீங்க. அப்படி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கு. நீங்க அரசியலை பத்தி உங்க அக்கா கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் உண்மையா? ஆமா, உண்மைதான். என் வீட்ல என் அக்கா தான் என்னை விட முதல்ல அரசியல்ல இருந்தாங்க. அவங்க நகராட்சி தேர்தல்ல 6 முறை போட்டியிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் நான் போட்டியிட்டேன், பொதுத்துறையில போட்டியிடுற விஷயத்துல. ஆனா அக்காவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க எந்த வார்டுல போட்டியிட்டாலும், எந்த சீட்ல போட்டியிட்டாலும் அவங்க வெற்றியோட தான் வருவாங்க. அவங்களோட குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன். நம்ம எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு தான் வரணும். உங்களோட அரசியல் ஆர்வம் அதிகமானதுனால நீங்க ஒரு அரசியல் குடும்பத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உண்மைதான். அது தேசிய சுய சேவக குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்ம பிரச்சாரக்காரர்கள் பாபா சாஹிப் நாட்டு, சாலிகிராம்ஜி தோபர், இவங்கெல்லாம் எங்க வித்யா பரிஷத்தை ரொம்ப அக்கறையோட பாதுகாப்பாங்க. நான் காலையில வீட்டை விட்டு வெளியே வந்தா பெரும்பாலான நேரம் கட்சி வேலைகள்ல தான் இருப்பேன். எங்களோட பிரச்சாரக்காரர்களோட வேலை என்னன்னா, நம்ம வீட்ல இருந்து வெளியே வந்தா நம்ம எதுக்காக நேரத்தை செலவழிக்கிறோன்றத உணர்வு முதல்ல குடும்பத்துக்கு தெரியணும். இல்லைன்னா தினமும் சண்டை தான் வரும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல சண்டையே வந்ததில்ல. ஆனா இப்போ சண்டைக்கு வாய்ப்பில்லாத மாதிரி எல்லா வழியையும் மூடிட்டீங்க. முதல்வர் இல்லத்துல நீங்க தனியா இருக்கீங்க, உங்க கூட மனைவி குழந்தைங்கன்னு யாருமே இல்ல. நான் சுமார் 8 வருஷம் உஜ்ஜைன் வளர்ச்சி திட்ட அமைச்சரா இருந்தேன். 4 வருஷம் உஜ்ஜைன் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அமைச்சரா இருந்தேன். அதுக்கப்புறம் 2013ல எம்எல்ஏ ஆனேன். 2020லேருந்து 24 வரைக்கும் கல்வி அமைச்சரா இருந்தேன், 23 வரைக்கும். என் குடும்பத்திலிருந்து எப்பவும் எனக்கு ஆதரவு இருக்கும். நான் அரசு பதவியில இருந்தாலும் என் குடும்பம் ஒருபோதும் அரசு பங்களால தங்காது. அதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. இது மாண்புமிகு மோடிஜியோட எடுத்துக்காட்டு தான். அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் வரதில்ல. அவர் சிஎம்மா இருந்த போதும் சரி, இப்பவும் தான். அப்படி பல மாண்புமிகு முதல்வர்கள், மூத்த தலைவர்கள் ஆசீர்வாதம் கூட இருக்கு. நமக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சா அதை முழு அர்ப்பணிப்போட செய்யறதுக்கு நமக்கு நேரம் வேணும். என் வீட்ல இருந்து அப்படி எனக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் உங்க குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நீங்க வேணும்னா தாராளமா அவங்களே கேட்கலாம், எனக்கு ஒண்ணும். நான் உங்களோட டிகிரிஸ் எல்லாம் பார்த்தேன். லா சர்டிஃபிகேட், பிஏ சர்டிஃபிகேட், டாக்டரேட் சர்டிஃபிகேட். அதாவது மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, இவர் அரசியலுக்கு வரணும்னு இருந்தா, தலைவராவோ முதல்வராவோ ஆகணும்னு இருந்தா எதுக்கு இவ்வளவு படிக்கணும்னு கேக்குறாங்க. அப்போ படிச்சவங்க அரசியலுக்கு வரக்கூடாதா? இதுக்கு என்னோட பதில் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நான் என்ன மரபை ஃபாலோ பண்ணேன்னா, படிக்கும்போதே நம்ம என்ன லைன்ல போகணும்னு நினைச்சனமோ, நான் வேலைக்கு போறதுக்காக படிக்கல. நான் உஜ்ஜைன் வளர்ச்சி ஆணையத்தின் தலைவரா இருந்தப்போ நான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சேன். அதாவது இந்த படிப்புன்றது மனதின் ஒழுக்கத்திற்கும் உள்ளார்ந்த சுய கட்டுப்பாட்டிற்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். படிக்கிறது மூலமா ஒரு நபரால தன்னைத்தானே பல விஷயங்கள்ல ஆராய்ஞ்சு பார்க்க முடியும். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிப்புன்ற விஷயத்துல எனக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் எனக்கு படிப்புல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி நீங்க எழுதவும் செய்வீங்கல்ல? ஆமா, எழுதுவேன். நான் சில புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதாவது உஜ்ஜைன் ஆன்மீக சுற்றுலா. அந்த புக்கோட பேரு குரோத். புத்தகத்தோட பேரு குரோத் இல்ல, ஆனா ஆத்ம போதம் அதுல கண்டிப்பா இருக்கு. நான் புத்தகங்கள்ல ஹிஸ்டரி எழுதுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களை பார்த்து பயப்படவும் செய்வாங்க. நீங்க மல்யுத்த சங்கத்தின் தலைவராகவும் இருந்திருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட நிறைய பயில்வான்களும் இருப்பாங்களே. இத நான் என்னன்னு சொல்றது? ஆனா ஒரு விஷயம் உண்மைதான்.
சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஆரோக்கியமான உடல்ல தான் ஆரோக்கியமான மூளை இருக்கும். நான் அந்த வார்த்தையை முழுமையா நீங்க நம்புறேன். பண்ணாத வேலைன்னு ஏதாவது இருக்கா? எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் செய்யறதுக்கு தயக்கமே இல்ல. ஆனா பணிவோட மக்களோட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்தையும் சந்தோஷமா வாழணுங்கிறத நம்புறேன். வேணாம், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் மக்கள் வருவாங்கன்னு தெரியாது. ஆனா வர வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அந்த கடவுளோட அருளால ஒரு சாதாரணமான மனுஷனை, தான் குடும்பத்துல எந்த ஒரு அமைச்சரும் இருந்ததில்ல, எம்எல்ஏவும் இருந்ததில்ல, எம்பியும் இருந்ததில்ல, முதலமைச்சர்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, கட்சியின் அடித்தளத்திலிருந்து ஒருத்தனை தேர்ந்தெடுத்து முதல்வர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். பப்ளிக் யாராவது கேள்வி கேட்குறீங்களா? சார், என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களோட பேர் டாக்டர் மோகன் யாதவ். சார், நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ரிசர்ச் பண்ணிருக்கீங்க? நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பாஜக, அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல், நம்ம மத்திய பிரதேஷ் சூழலை பத்தி ஆய்வு செஞ்சேன். ஓகே சார், தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல நினைக்கிறேன். நான் இந்த சப்ஜெக்ட் எதுக்காக எடுத்தேன்னா, பொதுவா ஒரு அமைச்சர் பிஹெச்டி பண்ணாங்கன்னா அந்த தீசிஸை வேற யாராவது எழுதி கொடுத்துருவாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கும். அதனால என்ன தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் பாஜக கட்சிகள் எப்ப ஆரம்பிச்சது, எப்ப அமைஞ்சதுன்னுலாம் கண்ணை மூடிக்கிட்டு சொல்ல முடியும். பாஜகவுல இருக்கிற மீடியா ஊழியர்களோட பங்கு என்னங்கறத பத்தியும் நீங்க தீசிஸ்ல எழுதியிருக்கீங்களா? ஆமா, அத பத்தியே நான் எழுதியிருக்கேன். மறைக்க பாக்குறீங்களா? இல்ல, நான் மீடியா ஊழியர்களின் ஆய்வு பத்தி எழுதியிருந்தேன். அது பாஜகவோட முன்னாள் அரசுகளின் மீதான பார்வை பத்தின விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா, தீனதயாள் உபாத்தியார்ல இருந்து எங்க கட்சியில இருக்கிற எல்லா நிறுவனர், உறுப்பினர், தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே படிப்புல ஆர்வம் கொண்டவங்க. மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய், கவிதா கே ஹார் மே கே ஜீத் மே கிஞ்சித் நை பைபீத் மே, இப்படி எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் நம்ம கட்சியில இருக்கிறது சிறப்பு. இந்த மாதிரி அதனாலதான் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு, எல்லா மீடியாக்காரங்களையும் பிஜேபி விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு. ஜாக்கி ரஹி பாவனா ஜேசி பிரபு முருத் தேகி தின் தேசி. அவங்களுக்கு ராத்திரி பகல் திருட்டுத்தனம் பத்தி வேற எதுவும் தெரியாது. திருடர்களுக்கு உலகமே திருடர்கள் போல் தோன்றும். வேற யாராவது கேள்வி கேட்கறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆச்சு. மல்யுத்தம் இல்லாம யாதவ் எப்படி? இத நீங்க எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னீங்க? நீங்க பார்த்தது உண்மைதான். ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்தது. அந்த கூட்டத்துல நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம் உண்மைதான். அதாவது யாதவ் சமூகத்தோட, நம்ம விவசாய குடும்பம், மத்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன். நீங்க சொன்னது எப்படி இருக்குன்னா, மல்யுத்தம் இல்லாத யாதவ் எப்படி, சிலம்பு இல்லாத யாதவ் எப்படி. இத நீங்க அகிலேஷ் யாதவ் பகுதியில சொல்லியிருக்கீங்க. நான் லக்னோல பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், லக்னோ உத்தரப்பிரதேசத்தோட தலைநகரம். என் கூட்டத்துல அந்த விஷயம் நடந்தது. சில நேரங்கள்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். ஸோ இதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயம் இல்ல. அதாவது வலிமையானவங்க, திறமையானவங்க, ஆரோக்கியமானவங்க, இவங்கெல்லாம் குறிப்பா அரசியலுக்குள்ள வந்தா சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும். அது எனக்கு பெருமை தான். யாதவர்கள் எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க, கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னேன். இன்னொரு கேள்வி யாராவது கேட்கலாம்? சார், நீங்கள் ஒரு தடவை லோக்சபா தேர்தலுக்கு ஆசாம் கட்டுக்கு வந்திருந்தீங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில வாக்குவாதங்கள் நடந்தது. என்னோட சில யாதவ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் போலியான யாதவ், அகிலேஷ் யாதவ் தான் உண்மையான யாதவா. ஸோ சார், நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா நெத்தியில் அடிக்கிற மாதிரி சொல்லுங்கள் சார். அதாவது என்னோட யாதவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் உண்மையா போலியான்னு சொல்லுங்கள். உண்மை போலின்றது ஒருத்தர் சொல்றதுனால தீர்மானிக்கப்படுறதில்ல. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட அழியாத மகன் மகள்கள். ஏன்னா உங்க அப்பாவோட வம்சம் உங்க மூலமா முன்னேறி போகுது. அதனால இது எனக்கு பெருமை தான். அவங்கவுங்க வழியில பார்த்தா எல்லாருமே உண்மையானவங்க தான், போலி கிடையாது. உங்களுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீங்க இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுங்களேன் ப்ளீஸ் சார். நீங்க மல்டி டேலண்ட் ஆனவர்னு ஒவ்வொன்னா வெளியே வருது. சில ரகசியங்கள் என்கிட்டயும் சிலது பப்ளிக்கிட்டையும் இருக்கு.
அதாவது பாட்டு வந்து காலேஜ் டைம்ல இருந்தப்ப வேற, இப்ப நான் ஒரு அரசியல்வாதி. பேசுறது தான் நல்ல விஷயம். பாட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இது உண்மைதான். நம்மளோட மன வளர்ச்சிக்காகவும், அமைதியான உணர்வுக்காகவும், ஒரு முகப்பான சிந்தனைக்காகவும், சத்சங்கத்தோட பாடல்கள் ரொம்பவே உற்சாகம் அளிக்கும். அதனால எனக்கு பக்தியில கொஞ்சம் ஆர்வம் அதிகம். திருவிழா மாதிரி எனக்கு அத கொண்டாட பிடிக்கும். அதை தவிர எனக்கு சார், பாட்டெல்லாம் எங்களுக்காக பாடுற ஒரே ஒரு பழக்கம் பாட்டு இல்ல. பாடுங்க சார், ப்ளீஸ் சார். हैं? बड़ी देर भई नंद लाला, तेरी राह तके ब्रज बाला। ओ बड़ी देर भई नंद लाला, तेरी राह तके ब्रज बाला। बाल बाल एक एक से पूछे, कहाँ है मुरली वाला रे। बड़ी देर भई नंद लाला, तेरी राह तके ब्रज बाला। இத ஒரு பக்திமயமான சூழலா மாத்திட்டீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல மோகன் யாதவ் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை பார்க்கலாம். அவர் வந்து நம்ம ராணுவம் நடத்தின சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்புறம் ராணுவ ஆதாரத்தை கேட்குறாரு. ராகுல் காந்தி இப்படி கேட்டார்னா அவர் வெக்கத்துல தலை குனிஞ்சு செத்துறணும் தான் நான் சொல்லுவேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கோம், கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். மத்திய பிரதேஷின் முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்கள் மீது ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் மத்திய பிரதேஷின் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரசாங்கத்தின் கையில் வேறு ஒருவரின் கையில் உள்ளது. மோகன் சார், நீங்க முதலமைச்சர் ஆன அன்னைக்கே காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, அதாவது இந்த மோகன் யாதவுடைய அரசு, அதாவது மத்திய பிரதேஷின் அரசு, இனிமே மத்திய ஆட்சி மாநிலமா மாறிடுச்சு, இனி டெல்லியில இருந்து தான் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தோட உண்மையை சொல்லியிருக்காங்க. பாஜகல ஒருபோதும் அப்படி நடக்காது, வேற ஒருத்தங்க இயக்குற மாதிரி. இதெல்லாம் காங்கிரஸோட பழக்க வழக்கங்கள். அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் சொல்லியிருந்தாரு, இவர பீகார் அப்புறம் யூபியில யாதவர்களோட ஓட்டுக்காக தான் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் போயிடுவாருன்னு சொன்னாரு. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இப்போ 2024 முழுசா முடிஞ்சிருச்சு. இப்போ உங்க செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நாட்டின் சிறந்த முதல்வர்கள் பட்டியலை பாத்தீங்கன்னா நான் 6வது இடத்துல இருக்கேன். இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? ஆனா இந்த டயலாக் அவங்க சொன்னதுதான், கயிறு வேற ஒருத்தங்க கையில இருக்குன்னு. உங்ககிட்ட இப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னு தெரியல, நான் இது வரைக்கும் கேள்விப்படல. இந்த விஷயம் எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, 2003ல உங்க டிக்கெட்டை கட் பண்ணப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் ஒரு பல்பு ஆன் ஆஃப் பண்றதுக்கு சுவிட்ச் வேற ஒருத்தங்க கையில இருக்குன்னு. அது எங்க கட்சியில சொல்லி கொடுக்கிற ஒழுக்கம். எங்களோட ட்ரைனிங் இப்படிதான் இருக்கும். அதுக்கான உதாரணங்களை பாருங்க. மாண்புமிகு மோடிஜி முதல் தடவை நேரா குஜராத் முதல்வர் ஆனாரு. அவர் அதுக்கு முன்னாடி லோக்சபா ஆகட்டும், விதான் சபா ஆகட்டும், எதுலயுமே போட்டியிடல. ஆனா எங்க கட்சியின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்தை வேற லெவல்ல கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு பிஎம் ஆனாரு. பிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டாரு. அது நம்ம எல்லாத்துக்கும் பெருமை தான். அதுவும் ஒரு உதாரணம் தான். நீங்களும் தான் அதுக்கான உதாரணமா இருக்கீங்க. உங்களை முதலமைச்சர் ஆக்கும்போது நீங்களும் அதிர்ச்சி ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்ல வேண்டிய பதில நீங்களே சொல்லிட்டீங்க. நான் வந்து பல்பு மாதிரி பட்டனை அமுக்கணும்னு ஆன் ஆயிட்டேன். அப்புறம் நான் என்னோட டிக்கெட்டை வேற யாருக்கும் கொடுக்கணும், நான் கொடுத்துட்டேன். என்ன சிஎம் ஆக சொன்னாங்க, நான் ஆயிட்டேன். இதுல என்ன பிரச்சனை? அப்ப அந்த பட்டனை அழுத்தினது யாரு? பார்ட்டி தான் முடிவெடுப்பாங்க, வேற யாரு? எங்க கட்சியில செயற்பாட்டாளர்களின் சிறப்பு என்னன்னா, எங்க கட்சியில வேற யாரும் முடிவெடுக்கிறது இல்ல. எங்க கட்சி செயல்பாட்டாளர்களின் ஒவ்வொரு திறமை, அவங்க திறன், வேலை செய்யற முறை, அவங்களோட சிந்தனைகள்
வாழ்க்கையில அவங்க நடந்துக்கிற விதம், அதே மாதிரி அவங்க செயல்கள் எல்லாமே இந்த மாதிரி எல்லா விதத்திலயுமே தலைவர் கவனிப்பாங்க. என்ன மாதிரி ஒரு ஏழை செயல்பாட்டாளரை கட்சி இவ்வளவு தூரம் கொண்டு போறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சில பேர் சொல்றாங்க, ஜேபி நட்டாவுடைய மனைவி மல்லிகா அவங்களுக்கு ராக்கி கட்டுவாங்க, அந்த உறவு முறை இதுல பலன் அளிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரக்ஷா பந்தன் வந்தா மாநிலத்தில் இருக்கிற எல்லாருமே 10,000க்கு மேற்பட்டோர் ராக்கிகள் கட்டுவாங்க. அப்படி பார்த்தா எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சிகள் தான். என் மனைவி ஒருத்தியை தவிர எல்லாமே எனக்கு அக்கா தங்கச்சி தான். ஆனா உங்க அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க அம்மாவும் ஜபல்பூர்ல பல முறை தேர்தல்ல போட்டியிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா லோக்சபால போட்டிட்டு இருக்காரு, அவங்க அம்மா போட்டிட்டு இருக்காங்க லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ, அவங்க மந்திரியாவும் இருந்திருக்காங்க. ஆனா மல்லிகா ஜி தேர்தல்ல போட்டியிடவே இல்ல. அதுக்கும் ஒரு பொருள் இருக்குல்ல. அதனால என்னோட நம்பிக்கை, என்னோட கட்சியில யாருக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை நாங்க சந்தோஷமா செய்வோம். அது இதுன்னு தனியா பிரிச்சு பார்க்க மாட்டோம். எனக்கு அதுக்கான தகுதி இருக்குன்னு எல்லா விதமான வேலையும் கொடுத்தாங்க, அதை நான் செஞ்சும் காட்டினேன். அரசியல் பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோகன் யாதவ முதலமைச்சராக்குனதுக்கான காரணம் அவர் ஓபிசி சமூகத்தை கவர்றதுக்காகன்னு சொல்றாங்க. ஒருத்தர் பார்வை எப்படி இருக்குமோ எண்ணமோ அப்படியே தான் இருக்கும். இது காங்கிரஸோட ஒரு பார்வை. அதாவது அவங்க ஓட் பேங்க்காக சாதி சாதியா பிரிச்சு பார்க்கறாங்க. அதனால தான் நம்ம ஜனநாயகம் பலவீனமாகுது, சமுதாயத்துல தேவையில்லாம பிரச்சனை. ஆனா எங்க கட்சி அனைவரின் ஒற்றுமை, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சியால நடக்குது. நீங்க மோடி அவர்களால தான் கட்சி ஓடுதுன்னு சொல்றீங்க. ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு 163 சீட்டுகளை ஜெயிச்சது வந்து பாஜக வாக்குகளை திருடி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. ராகுல் காந்திக்கு யாரு சொல்லி புரிய வைக்கிறது? அவரு சொல்றாரு குஜராத்ல 20 வருஷமா மோடிஜி வாக்க திருடுறாருன்னு சொல்றாரு. 20 வருஷமா மத்திய பிரதேசல பாஜக திருடுதுன்னு சொல்றாரு. ஆனா அவரு மறந்துட்டாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அரசாங்கம் தானே இருந்தாரு. அப்போ எங்க போனாரு அவரு? அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன்ஜியோட அரசாங்கம் 2004ல இருந்து 14 வரைக்கும் இருந்தது. எல்லா மாநிலங்கள்லயும் அவங்கவுங்க முறையில தேர்தல் நடத்திட்டு இருந்தாங்க. வெற்றி தோல்விகள் இருக்கும். நான் ரொம்ப வருத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு, ராகுல் காந்தி எப்பதான் புரிஞ்சுக்குவாரு? அவர் இப்படி பேசுறதுனால அவர் கட்சி இன்னும் கீழே போகுது, பாதாளத்துக்குள்ள போகுது. அவர் இப்போ பீகார்ல இருக்காரு, ஓட்டு யாத்திரையை நடத்துறாரு. அவர் சொல்றாரு, பீகார்ல இருக்கிற தேர்தல் கமிஷன் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மக்கள் வாக்குகளை கட் பண்றாங்கன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஞாபகத்துக்கு வருது. அவரு ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை எங்க கட்சியில ராகுல் காந்திக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை எதுவும் இல்லாம குட்டிச்சோரா ஆக்கிருவாருன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ 3 முறை லோக்சபா வெற்றிக்காக கனவு காண்றாங்க. 3 முறையும் ஒண்ணுமே இல்லாம போகுது. இதையும் காங்கிரஸ் தலைவர் தான் சொல்றாங்க. அதாவது ராகுல் காந்திஜி எந்த மாநிலத்துல எந்த கட்சியோட சப்போர்ட் பண்ண போனாலும் சில சமயம் என்ன நடக்கும்னா, பாஜக ஜெயிச்சாலும் அந்த கட்சியை சேர்ந்தவரும் ஜெயிச்சிருவாரு. காங்கிரஸ் இன்னும் பாதாளத்துக்கு போயிருது, கட்சி இன்னும் செதறி போயிருது. இததான் காரணமா சொல்றாங்க. காங்கிரஸ் தோல்வி அடைகிறதுக்கும் பாதாளத்துல விழுறதுக்கும் காரணம் நரேந்திர மோடி, அமித்ஷா, அதோட எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸை தோக்கடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் இதை இன்னும் பொறுப்போட சொல்லணும்னு நினைக்கிறேன். ராகுல் காந்திஜிக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிற மரியாதை என்னன்னே தெரியல. உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா, உலகத்திலே மிகப்பெரிய தொகை கொண்ட நாடு இந்தியா. நம்மளோட பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இன்னைய வரைக்கும் இந்திய ஜனநாயகம் உயிரோட இருக்கு. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எல்லாவித தீர்ப்புகளாலையும் நாட்டு மக்களை உயிர்ப்புடன் வச்சிருக்கு. இந்தியாவின் எலெக்ஷன் கமிஷன் காரணமா இந்திய ஜனநாயகம் உயிரோட இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா அர்பன் நக்சல் மனப்பான்மையோடு ராகுல் காந்தி எல்லா கேள்வியும் கேட்கிறாரு. இது நமக்கு மிகப்பெரிய அவமானம், ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம். அவரு ஜனநாயகத்தோட தூண்களை கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு உச்ச நீதிமன்றம் பிடிக்கலன்னா, அவருக்கு எலெக்ஷன் கமிஷன் பிடிக்கலன்னா, அவருக்கு நம்ம ராணுவம் செஞ்ச சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அப்புறம் ஏர் ஸ்ட்ரைக், அதுக்கெல்லாம் சான்று கேட்கிறாரு. என்ன கேட்டா ராகுல் காந்தி தலை குனிஞ்சு வெக்கத்திலேயே செத்துறணும்னு நினைக்கிறார். ஜனநாயகத்துல மக்களின் பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் பேசுறதெல்லாம் மக்கள் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ராகுல் காந்தி அந்த கட்சி மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும்.
பப்ளிக் யாராவது கேள்வி கேக்குறீங்களா? கெஜ்ரிவால் குற்றம் சாட்டுறாரு, மோடி அரசாங்கத்துல ராகுல் காந்தி மேலயும் சோனியா காந்தி மேலயும் நிறைய கேசஸ் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் அவங்க அரெஸ்ட் ஆகல. மோடி அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் உள்ளுக்குள்ள ஒன்னாதான் இருக்காங்களா சார்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்வரா இருந்தப்போ ராஜினாமா பண்ணாதவர் எப்படி மத்தவங்க மேல கேள்விகள் எழுப்ப முடியும்? இதை கெஜ்ரிவால் தான் சொல்லணும். சுதந்திரத்துக்கு பிறகு எந்த ஒரு சிஎம்ஓ எக்ஸெப்ட் கெஜ்ரிவால், இன்னும் சொல்ல போனா லாலு யாதவ்ஜி, அவரு மனைவி, அவங்க பசங்க, ஜார்க்கண்டோட சிபு சோரங்ஜி, அவங்கள மாதிரி இன்னும் இந்த நாட்டோட தலைவர்கள் ஒரு அமைச்சர் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தா, சிறைக்கு போற சூழல் வந்தா அவங்க ரிசைன் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு மத்தவங்கள கேள்வி கேட்க உரிமையே இல்ல. எப்படி கேள்வி கேட்பாரு? ஆமா இல்ல, சார், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் கூட இருந்த 5 அமைச்சர்களையும் என்னையும் ஜெயில்ல போட்டாங்க. எனக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல. ஆனா நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ராகுல் காந்திக்கு எதிரா ஆதாரம் இருக்கு, சோனியா காந்திக்கு எதிரா ஆதாரம் இருக்கு. ஆனா அவங்கள ஜெயில்ல போடலன்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் எனக்கு அந்த விஷயம் புரியவே இல்ல. அப்புறம் ஏன் காங்கிரஸோட சேர்ந்து டெல்லியில போட்டியிடுறாரு அவரு? குற்றவாளிகள்னு தெரிஞ்சா எதுக்கு அவங்க கூட சேர்றாரு? இப்ப அவரோட ரெட்டை முகமும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நேஷனல் ஹெரால்டு விஷயத்துல பெயில்ல வெளியே இருக்காங்க. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு முடிஞ்சதுன்னு அவங்க சொல்லட்டும். வழக்கு இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாதானே நம்ம அவங்க மேல வழக்கு போட முடியும். நான் இப்ப நீதிபதியை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் என் மேல கருணை காட்டினாதான் நான் இங்க இருக்க முடியும். விசாரணை நடந்துகிட்டு தானே இருக்கு. பப்ளிக் யாராவது கேள்வி கேக்குறீங்களா? இப்ப சமுதாயத்துல அரசியல் நிலைமை இவ்வளவு மோசமா போயிருச்சா? சமீபத்துல பீகார்ல நடந்த ஒரு கூட்டத்துல மோடி சாரையும் அவங்க அம்மாவையும் திட்டி தீர்த்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னவா இருக்கும் சார்? நீங்க ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் இதை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். நம்ம நாட்டோட கலாச்சாரம் இப்படிப்பட்டது கிடையாது. அதுக்கு நேர்மாறா, ஒருவேளை நம்ம நாட்டோட எதிரிங்க ராணுவத்தோட சண்டை போடும் பொழுது அவங்க இறந்துட்டா அவங்களோட உடலை மறுபடி திரும்ப அனுப்புறது தான் நமக்கு பெருமை. மறைந்த மோடிஜியோட அம்மாவை திட்டுனா அவங்களோட மூளை முழுசா செயலிழந்து போச்சுன்னு தான் அர்த்தம். அவங்க கண்டிப்பா இந்திய கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் மறுபடியும் உங்க எல்லாரோட சார்பா இதை வன்மையா கண்டிக்கிறேன். அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்படி பேசுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவர் உங்ககிட்ட கேட்டாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சிகிச்சை கொடுத்திருக்கேன். பட்டனை அமுத்துங்க, பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லுங்க. பீகார்ல தேர்தல் நடக்க போகுது. பீகார் மக்கள் பட்டனை அழுத்துறதுக்கான ஃபுல் சான்ஸ் இருக்கு. நான் அதை இப்படிதான் பார்க்கறேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய ஒரு கிருஷ்ணனின் உதாரணமே இருக்கு. சிசுபாலன் 100 தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும்ன்ற ஒரு உறுதி பெற்றிருந்தான். 99 தவறுகள் முடிஞ்சு 100வது செஞ்சோடனே விரல் நீட்டினாரு. விரல் நீட்டின உடனே கையில சுதர்சன சக்கரம் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே பார்த்தோம், 100க்கு அப்புறம் காலி. இந்த டைம்ல எலெக்ஷன் கமிஷன் சுதர்சன சக்கரம் வச்சிருக்கு, நீங்க பட்டனை அமுக்குங்க, பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் தன்னால நடக்கும். ஜனநாயகத்துல யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஜனநாயகத்துல தோக்கடிச்சாலே எல்லாத்துக்கான பதில் கிடைச்சிரும். எனக்கு இந்த விஷயத்துல முழு நம்பிக்கை இருக்கு. பீகார் மக்கள் இந்த மாதிரி பழி சொல்றவங்கள ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க, அது உறுதி. மோகன் சார், பீகார்ல போட்டி லாலு யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் தான். அவங்களும் யாதவ வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போவீங்களா? நான் என்னோட கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண போவேன். எதிரில் யார் இருந்தாலும் எனக்கு தெரியாது. மகாபாரத மாதிரி நம்ம எதிரில் யார் வராங்களோ அவங்க தான் நமக்கு எதிரின்னு தெரியும். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல மோகன் யாதவ் அவர்கள் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். போதைப் பொருளின் புதிய மையம் மத்திய பிரதேஷ் போபாலில் பறிமுதல் செய்யப்பட்ட 1814 கோடி MD ட்ரக்ஸ். நாங்க நடவடிக்கை எடுத்ததுனால தான் அது சிக்கிச்சு. நாங்க தப்பிக்க விட்டோமா? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம வழக்க நடத்திட்டு இருக்கோம். மத்திய பிரதேசின் முதலமைச்சர் மோகன் யாதவ் மீது ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் மத்திய பிரதேஷின் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தவறான பாதையில்தான் செல்கிறார். நீங்க உஜ்ஜைன்ல மகாகாலருங்கிற ஊர்ல இருந்து வரீங்க. அதாவது மக்கள் சொல்லுவாங்க, மகாகாலர் சன்னதியில எந்த ஒரு ராஜாவும் ராத்திரியில தங்க மாட்டாருன்னு. சாயந்தரம் ஆனதும் கிளம்பிடுவாங்க. இது மகாகாலர் நகரம்ங்கிறாங்க. நீங்க முதலமைச்சர் ஆனீங்க.
உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. நீங்க அதுக்கு மாறா உஜ்ஜயினில ராத்திரி தங்கி இருக்கீங்க. அதாவது சில சமயங்கள்ல எந்த காரணமும் இல்லாம புராண கதைகளை உருவாக்குவாங்க, பொய்யான கதைகளை சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, 1947க்கு அப்புறம் இந்த நாட்டுல எந்த ராஜா இருக்கார்? யாராவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். அரசாட்சி முடிஞ்ச அப்புறமே ராஜாக்களும் முடிஞ்சிட்டாங்க. இப்போ ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் இருக்காங்க. முதலாவது ராஜா இல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ராஜா நகராட்சி எல்லையில ராஜா ஆள மாட்டாருன்னு ஒரு கதையை சொன்னாங்க. அப்போ பாபா மகாகால் எல்லைக்குள்ளதான் இருப்பாரா? எவ்வளவுதான் பொய் சொல்லுவாங்க. நம்ம பாபா மகாகாலரோட கண்ணுல பட்டா யாராவது உயிரோட இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். கடைசி விஷயம், நம்ம கும்பிடுற இறைவன் நம்ம பெற்றோர்களுக்கு சமம். அவரு நமக்கு வாழ்நாள் முழுவதையும் சந்தோஷத்தையும் ஆயுளையும் கொடுப்பாரு. அவர் எப்படி நம்ம உயிரை எடுப்பாரு? கடவுள் தயவுல நம்மளோட ஆயுள் காலம் முடிஞ்சதுன்னா உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் காப்பாத்த முடியாது. அதே மாதிரி கடவுளோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது நமக்கு பெருமை. இதுதான் சனாதன கலாச்சாரம். நீங்க காலங்காத்தால எழுந்திருக்கும் போது மத்தவங்க எழுந்திருச்சதும் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்ப்பாங்க. சில பேர் சோஷியல் மீடியால என்ன வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. சில பேர் ஃபேஸ்புக் பார்ப்பாங்க, ட்விட்டர் பார்ப்பாங்க. நீங்க பஸ்ம ஹாரதி பார்க்கறீங்க. நான் பாபா மகாகாலரோட பக்தன். அதாவது பஸ்மாரத்தில ஒரு வாழ்க்கையின் நோக்கம் கிடைக்கும். நீங்க ஒருவேளை அந்த ஆரத்திய பார்க்க போனா, அந்த பஸ்ம ஆரத்தியில கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த இறைவன் சன்னதியில இறைவனோட பஸ்ம ஆரத்தி ஆரம்பிக்கும் பொழுது தண்ணியில ஆரம்பிச்சு தண்ணியிலேயே அது உங்க முன்னாடி முடியும். அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வர பஸ்ம ஆரத்தியில நாம பார்க்க முடியும். இந்த உலகத்துல யாரு பிறந்தாலும் ஒரு நாள் அவங்க இறக்கணும். ஆனா வாழ்ற நாட்கள்ல கடவுள் நமக்கு போதுமான நேரம் கொடுத்திருக்காரு. அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துறது, அதுதான் பஸ்ம ஆரத்தி. அந்த கடவுள் தயவால நான் நல்லாதான் இருக்கேன், இன்றைய நாளும் சிறப்பா முடியணும், நாளைக்கு விஷயம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்க இந்த காலத்து மக்கள் கிட்ட சொல்றீங்க, ஒருவேளை நீங்க நேரம் பார்க்கறதா இருந்தா உஜ்ஜைன் கடிகாரத்தை பாருங்கன்னு சொல்றீங்க, விக்ரமாதித்யா கடிகாரத்தை பாருங்க, இந்த ஜிஎம்டி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. அதாவது இது காலத்தின் நகரம், அதாவது மகாகாலனி நகரம். மகாகாலனி நகரம்னாலே நேரத்தின் நகரம். நான் இதை கொஞ்சம் சயின்டிஃபிக்கா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியாவின் நேரத்தை தான் சொல்லுவாங்க. உஜ்ஜைன்னா உஜ்ஜைன் இல்ல, உஜ்ஜைன்றது முழு இந்தியாவின் பிரதிபலிப்பு. சோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைம் உஜ்ஜைன்ல இருந்து தான் வந்தது. இதை 300 வருஷங்களுக்கு முன்னாடி 50 வருஷம் வரைக்கும் உலக நேரத்தை பிரான்சின் தலைநகரமான பாரிஸ்ல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 250 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கைப்பற்றினப்போ கிரீன்விச் ஸ்டாண்டர்ட் டைம்னு மாத்தினாங்க. இந்த கிரீன்விச் அடிப்படையில ராத்திரி 12 மணி ஆனோன்னா டைம் மாறணும். இது எதுவுமே சயின்டிபிக் கிடையாது. இது அவங்களோட அதிகாரத்தை உலகம் பூரா நிலைநாட்டுறதுக்காக அவங்க அமைச்ச ஒரு அளவுகோல். அவங்க தான் அந்த ஸ்டாண்டர்ட் டைமை முடிவு பண்ணாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பல விஷயங்களை நாம விவாதிக்கணும், சிந்தனை செய்யணும், எல்லா விஷயங்களும் வெளியே வரணும். இந்த விஷயத்துல எனக்கு என்ன ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்னா, நம்மளோட ஐஐடி இண்டோர், அப்புறம் விக்ரம் யூனிவர்சிட்டி உஜ்ஜைன், அப்புறம் மற்ற ஸ்டேட்டை சேர்ந்த சில ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம மாநிலத்தை நம்ம நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, பல அண்டைய நாடு மக்களின் நம்பிக்கை என்னன்னா, இந்த கிரீன்விச் டைமுக்கு பதிலா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் வரணும். அந்த ஆராய்ச்சியில தான் இருக்காங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கண்டிப்பா வரும். மோகன் சார், இப்பெல்லாம் எல்லாரோட கையிலயும் மொபைல் இருக்கு. உலகத்துல எந்த மூலையில இருந்தும் யாரு எப்ப வேணாலும் டைம் பார்க்கலாம். ஆனா சூரியன் எப்ப வேணாலும் அப்ப வெளியே வரமாட்டார்ல, அதையும் அதுல சொல்லணும். இதுவும் தெரியும், இந்த நேரத்துல சூரியன் உதிச்சிருக்கா, சந்திரன் பிரகாசிச்சிருக்கா, எல்லாமே நம்ம முன்னாடி இருக்கு. அதுல வித்தியாசம் இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு யாராவது தினசரி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? நீங்க சொல்லுங்க, நம்மள யாராவது ராத்திரி 12 மணிக்கு வேலையை இருக்கிற பல பேர் தொடங்குவோமா? 12 மணிக்கு தான் தொடங்குவாங்க. அது வேற வழி இல்ல. நான் அதை மறுக்கல, நான் அதை எதிர்க்கவும் இல்ல. ஆனா நான் எதிர்க்கல, என் கருத்தையும் சொல்லணும்ல. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சூரிய உதயத்தோட தான் நம்மளோட நாள் மாறணும்னு அவங்க நம்புறாங்க. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு கொண்டாடுவாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம கலாச்சாரத்துல சர்வே பபத்து சுக்கினக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதுவும் உண்மைதான், இந்தியாவோட மரியாதை மதிப்புகளை
நிலைநாட்ட மீண்டும் நம்ம அந்த பார்வையை கொடுக்கணும். நீங்க எப்பவும் மகாகாலரை பத்தி பேசுறீங்க, சக்திய பத்தி பேசுறீங்க, இறைவனை பத்தி பேசுறீங்க. ஆனா இப்போ மக்கள் பார்த்தாங்க, அதே மகாகாலரின் இடத்துல புயல் வந்துச்சு, இறைவனோட சிலைகள் தரமட்டமாயிடுச்சு. பாபா மகாகாலரின் மகாலோகத்துல ஆரம்ப காலத்துல சிலைகள் அமைக்கப்பட்ட போது அது சொல்லப்போனா அது கல்லாலான சிலைகள் கிடையாது. நேரக்குறைவு இருந்ததுனால, அதாவது பிளாஸ்டிக் மாதிரி சிலைகளை உருவாக்குனாங்க, பிளாஸ்டிக்ல பண்ணாங்க. ஆனா அது ஒரு மாடல் மாதிரி தயாரிக்கப்பட்டது. சிவபெருமானின் குடும்பம் இப்படிதான் இருக்கும்னு. பாபா மகாகாலரோட சேர்த்து விநாயக பெருமானோட கதைகள் வரணும், அப்புறம் பார்வதி அம்மனோடது வரணும், கார்த்திகேயனோடது வரணும். இறைவன் சிவனுக்கு 2 திருமணம் நடந்திருக்கு. முதலாவது சக்தி தேவி கூட, 2வது பார்வதி கூட. அதனால கடவுள் சிவனோட குடும்பத்தை காட்டுறதுக்காக எல்லா சிலைகளையும் வைத்து மகாகாலோட சன்னதி திறக்கப்பட்டது. ஆனா இதுவும் உண்மைதான், நம்ம கோயில்கள்ல எப்போ சிலைகள் வைக்கப்பட்டாலும் அது கல் சிலையோ இல்ல உலோக சிலையா தான் இருக்கும். அந்த நேரத்துல கடுமையான புயல் வந்தது. சில நேரங்கள்ல பெரிய நிலநடுக்கம் ஏற்படும். அப்போ என்ன வேணாலும் நடக்கும். ஆனா பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம எல்லா சிலைகளையும் மாத்தி கல் சிலைகள் செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். இனி அந்த பிரச்சனையே வராது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க மத்திய பிரதேசத்தை பத்தி பல விஷயங்கள் சொல்றீங்க, நிறைய சர்ச்சை ஏற்படுது. நான் உங்களுக்கு ரீசன்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க சொன்னீங்க, நான் மத்திய பிரதேசத்தை மில்க் கேபிட்டலா மாத்துறேன்னு சொன்னீங்க, பால் நதிகள் ஓடுற மாதிரி பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க, நீங்க மத்திய பிரதேசத்தை நீங்க மதுமையமா மாத்திட்டீங்கன்னு சொல்றாங்க, நீங்க பெண்களை குடிகாரிகளா மாத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே அதிகமா மத்திய பிரதேஷ் பெண்கள் தான் குடிக்கிறாங்க. இத எந்த காங்கிரஸ் தலைவர் சொன்னாரோ, நான் காங்கிரஸை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, காங்கிரஸ்ல உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் பெண்களை ஐட்டம் தான் கூப்பிடுறாங்க. அதனால தான் காங்கிரஸோட நிலைமை அப்படி ஆச்சு. கண்களே காட்டுது, பெண்கள் யாரும் மது குடிக்கிறது இல்ல. அவங்க ராத்திரி குடிச்சது இறங்காததுனால அவங்க கண்களுக்கு அப்படி தெரியுது. இது அவங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எழுதியிருக்காங்க, போதைப் பொருளின் புதிய மையம் மத்திய பிரதேஷ், போபாலில் பறிமுதல் செய்யப்பட்ட 1814 கோடி மதிப்புள்ள எம்டி ட்ரக்ஸ். ஜக்தீஷ்பூர்ல போதைப் பொருள் ஃபேக்டரி, 920 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸ் பறிமுதல். போபாலில் ராஜதானி எக்ஸ்பிரஸில் பிடிக்கப்பட்ட 24 கோடி மதிப்புள்ள வெளிநாட்டு கஞ்சா. என்னை விட அதிகமா நீங்களே சொல்லிட்டீங்க. நாங்க நடவடிக்கை எடுத்ததுனால தான் உங்க கைகள்ல சிக்குச்சு, நாங்க எடுக்காம இல்லையே. நாங்க எடுத்த அதிரடி அடிப்படையில போலீஸ் உடனே அதிரடி பண்ணி, நாட்டுல நடுவுல இருக்கு மத்திய பிரதேஷ். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எங்க இருந்தாவது இந்த மாதிரி போதைப் பொருள் வெளியில போச்சுன்னா நம்ம போலீஸ் அவங்கள புடிச்சிருவாங்க. அது எங்களுக்கு பெருமையா இருக்கு. காங்கிரஸ் டைம்ல இந்த மாதிரி நடக்கவே இல்லையே. ஏன்னா அவங்க வேலை பார்க்குற முறை அப்படி இருந்தது. ஆனா நம்ம அரசாங்கம் அவங்கள பிடிக்கிறது மட்டும் இல்ல, பிடிச்ச குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குறாங்க. உங்க சேனல்லே நிறைய டைம் காட்டியிருக்கீங்க. நாங்க பெரிய பெரிய மாளிகையெல்லாம் இடிச்சோம். அதுக்கான காரணமே இதுதான். சட்டவிரோத செயல் பண்ற எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம அரசு அவங்கள விடவே விடாது. இது என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கிற மது பிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கா? அதே மாதிரி மது விற்பனை அதிகமாயிருக்கா? அதாவது செய்தித்தாள்கள்ல புள்ளிகள் வந்துருச்சு. இந்தியாவுல ஒரே மாநிலம் 19 நகரங்கள்ல மது தடையை கொடுத்து நம்மளோட உறுதியை காட்டியிருக்கோம். அதாவது நம்ம மதுவை தடை செய்வோம், குறைஞ்சபட்சம் குடிக்கிற அளவை குறைப்போம். மாநிலத்தில் இதை நாங்க ஊக்குவிக்கிறது. இதுதான் உண்மை. எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டும் சொல்றாங்க, நீங்க உங்க பையனோட கல்யாணத்தை யாருக்கும் தெரியாம பண்ணிட்டீங்க, கஞ்சத்தனமா செலவு பண்ணாம பார்ட்டி கூட வைக்கலன்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தாலும், அதாவது நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு செயல்கள்லையும் சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும். நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு கிராண்டா கல்யாணம் பண்ணுனா ஏழை மனுஷன் அதே பாப்பான், அவனும் பண்ணணும்னு நினைப்பான், அப்புறம் கடங்காரனா மாறுவான். கல்யாணங்கிறது நடக்கணும், அதையே நம்ம கிராண்டா பண்ணணும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும். நான் அந்த விஷயத்துல ரொம்ப பெருமைப்படுறேன். நான் முதலமைச்சரா இருந்தாலும் ஒரு 50 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. அந்த அடிப்படையில தான் என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா இது தலைகீழான வழிதானே. சாதாரணமா ஒரு முதல்வரோட மகனுக்கு கல்யாணம் நடந்தா
லட்சக்கணக்கான பேரை கூப்பிடுவாங்க, எல்லாருக்கும் விருந்து வைப்பாங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் பையங்கிறதால லட்சம் பேருக்கு விருந்து வைக்கிறது ரொம்ப தவறான முறை. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அமைச்சரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, அதாவது உயர் நிலையில இருக்கிறவங்களுக்கு எளிமையான விஷயத்த சொல்லித்தர இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. நான் தாழ்மையோட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எந்த ஒரு நபரா இருந்தாலும் தேவையில்லாம பணக்காரத்தனத்தை காட்டக்கூடாது. இதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. நீங்க புஷ்கர் காட்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அங்க மக்கள் ஒரு போட்டோவை பார்த்திருக்காங்க. உங்க மனைவி சீமா யாதவ் தன்னோட கணவர் மோகன் யாதவுடைய பாதங்களை கழுவுற மாதிரி. இது நம்மளோட கலாச்சாரம். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தாய்மார்களும் சகோதரிகளும் வாழ்ற வாழ்க்கை ரொம்ப அதிசயமானது. குறிப்பா சகோதரிகளுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அமையிற வாழ்க்கை, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க திருமணத்துக்கு முன்னாடி தாய் வீட்ல அவங்க செல்ல பொண்ணா இருப்பாங்க. அந்த அந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தர் மேலையும் அன்பையும் பாசத்தையும் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க திருமணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு வரும்போது வாழ்க்கையில அவங்களுக்கு மறுபிறப்பு ஏற்படுது. இன்னொரு அப்பா அம்மா கிடைக்கிறாங்க, கணவர் இருக்காரு. ஆனா அவங்களோட முழு வாழ்க்கையுமே அந்த குடும்பத்துக்காக செலவு பண்றாங்க. எல்லா விதத்திலையும் நான் அந்த சகோதரிகளுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன், என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அது ரொம்பவே பெருமையான விஷயம். நம்ம கலாச்சாரத்துல மனைவியின் உணர்வு அந்த 7 சுத்து சுத்துனோடனே அவங்க கணவரை பரமேஸ்வரனுக்கு நிகரா நினைப்பாங்க. இது சும்மா எடுத்துக்காட்டு கிடையாது, நம்ம கலாச்சாரம். கணவர் அதே மாதிரி நினைப்பாரா? ஏன் நினைக்க மாட்டாரு? அதனாலதான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம பிறவியில ஒண்ணு இல்ல, 7 பிறவிகள் வரைக்கும் கற்பனை செய்யப்பட்டிருக்கு. 7 பிறவிலையும் இந்த பிறவியில, அடுத்த பிறவியில, அதுக்கடுத்த பிறவியில எனக்கு புருஷனா இவர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மனைவி அமைஞ்சா இவதான் எனக்கு மனைவியா வரணும்னு கணவன் நினைக்கிறது. சேர்ந்து இருப்பாங்க. அதனாலதான் நம்ம தெய்வங்கள் கூட, நீங்க ராமரை நினைச்சு சீதாதேவியை நினைக்கலன்னா கதை பாதியிலேயே நின்றோம். ராதாவை நினைக்கலன்னா கிருஷ்ணன் கதை பாதியிலேயே நின்றோம். பார்வதி தேவியை பத்தி சொல்லலைன்னா பார்வதி தேவியோட கணவன் மகாதேவனை பத்தியும் கதை முழுமையாவாங்க. நம்ம தெய்வங்கள் கூட இதே பண்பை நம்ம கத்துக் கொடுத்திருக்காங்க. அது நமக்கு ஒரு பெருமை. ஆனா கிருஷ்ணரை பத்தியும் நீங்க குறை சொல்றீங்க. கிருஷ்ணரை வெண்ணெய் திருடன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. அது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு இடத்துல கிருஷ்ணன் லீலைகளை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த விஷயத்துலலாம் நான் வேத பண்டிதரும் இல்ல, தர்மத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு முதலமைச்சர் அப்படி பேசக்கூடாது. நான் என்ன நினைச்சேன்னா, கம்சர் அப்படி பேசி இருக்கலாம், கிருஷ்ணர் வெண்ணெய சாப்பிட்டு வலிமை ஆகுறாருன்னு. அதுவும் ஒரு பக்கம் இருக்கலான்னு நான் சொன்ன மாதிரி யாரோ எழுதுனதா நான் படிச்சேன். மத்தபடி நான் ஒன்னும் சீரியஸா சொல்லல. அப்போ மோடி அவர்கள் கிருஷ்ண பகவானோட சுதர்சன சக்கரத்தை பத்தி சொன்னாரு. இந்தியாவுக்கு கிடைக்க போற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுதர்சன சக்கரம் மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. ரொம்ப சரியாதான் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம கடந்த காலத்தை பாத்தீங்கன்னா கூட கிருஷ்ணன் லீலைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம அரசு முடிவு பண்ணாங்க, அதாவது மதுராவா இருக்கட்டும், அதே மாதிரி துவாரகா ஆகட்டும், அதாவது சாந்திபனி ஆசிரமத்துக்கு உஜ்ஜைனுக்கு படிக்க வந்தாரு. அதே மாதிரி பரசுராமன் பிறந்த இடமான ஜனாபாவுல பகவான் கிருஷ்ணருக்கு சுதர்சன சக்கரத்தை நேரடியா பரசுராமரே கொடுத்தாரு. அதனால சுதர்சன சக்கர பெருமைய 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகம் பார்த்திருக்கு. மரியாதைக்குரிய மோடிஜி தலைமையில சுதர்சன சக்கரம் மூலம் இந்தியா பாதுகாப்பா இருக்கும். அது ஒரு பெரிய பாக்கியம். அவரு 2 மோகன்களை பத்தி பேசியிருக்காரு. ஒரு மோகன் சுதர்சன சக்கரத்தை சுத்தினவரு, இன்னொரு மோகன் சர்க்காவை சுத்தினவரு. அவர் மத்திய பிரதேசில இருக்கிற 3வது மோகனை மறந்துட்டாரு. அதாவது மோடிஜி யாரையுமே மறக்க மாட்டாரு. ஆனா ஒரு விஷயம் உண்மை, மோடிஜி தான் உண்மையான மோகன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மோகன்றத பிரிச்சு பார்த்தா அதோட அர்த்தம் வந்துரும்னு. யார மோகன் சொல்லுவாங்க? மன்மோகன் சிங். வேற அதிகமா பேசப்படுறது மன்மோகன் சிங்க பத்தி. வேற யார் ஒருத்தருக்கு ஆசை இல்லாம இருக்கோ அவர்தான் மோகன். மோடிஜி அப்படிதான், மக்கள் பணிதான் அவருக்கு எல்லாமே. எப்பவும் மக்களை முன்னோக்கி கூட்டிட்டு போவாரு. அவருக்கு தனிப்பட்ட ஆசை எதுவுமே இல்ல. அதுதான் அவரோட சிறப்பம்சம். பப்ளிக் யாராவது கேள்வி கேக்குறீங்களா? உங்களோட நிறைய ரீல்ஸ் பெரும்பாலும் சோஷியல் மீடியால வைரல் ஆகும். நீங்க ரொம்ப ட்ரெண்டிங்லயும் இருப்பீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. ஒருவேளை எனக்கு கச்சோரி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா ரோட்ல கடையில இறங்கி வாங்கி சாப்பிடுவேன். முதலமைச்சரா இருந்தா என்ன, அதை போய் யாராவது ஷூட் பண்ணி போட்டுட்டா அதை என்னால எதுவும் பண்ண முடியாது. அதாவது என் வாழ்க்கையில அமைச்சரானாலும் முதலமைச்சரானாலும் நான் எந்த வேலை செஞ்சாலும் எப்பவும் என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப சாதாரணமா இருக்கணும்னு நினைப்பேன். அந்த மனப்பான்மையில தான் இந்த மாதிரி விஷயங்கள்
நான் பண்றது வித்தியாசமா இருக்குன்னு பிரபலமாக்கிடுறாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் கிடையாது. என்னோட படம் வரணும், என்னோட வீடியோ வரணும், இந்த மாதிரி. அதனாலதான் நான் கேக்குறேன். இப்பெல்லாம் ரீல்ஸ் ரொம்ப பிரபலமா இருக்கு. எல்லா இடத்துலயும் மக்கள் ரீல்ஸ் பண்றாங்க. நீங்க சோளம் சாப்பிடுறது, டீ குடிக்கிறது, பக்கோடா சாப்பிடுறது, இதெல்லாம் ரீல்ஸ்ல பாப்புலர் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட சந்தோஷத்துக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஆனா ரொம்ப எளிமையா இருக்கிற மக்கள் கூட நம்மளோட நேரத்தை செலவழிக்க முடிஞ்சா அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப நான் பச்மடியிலிருந்து கிளம்புவேன். நான் அங்கிருந்து கிளம்பும்போது மாம்பழ சீசன் இருக்கும். நம்ம சகோதரிகள் சின்ன சின்ன கூடைகள்ல மாம்பழத்தை வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் இறங்கி மாம்பழத்தை வாங்கி அங்க சாப்பிடுவேன். அவங்க குழந்தைங்க கூட இருந்தா பசங்களை கண்டிப்பா ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உணர்வெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமா பேசப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம் பெண்ணோட குழந்தைய நீங்க தூக்கிக்கிறீங்க, அவங்க உங்கள செல்ஃபி எடுக்கறாங்க. இத நான் மக்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். காட்டுங்க. அதுக்கப்புறம் உங்க ரியாக்ஷனை பத்தி பேசுறேன். இந்த ஒரு வீடியோவ மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்புனாங்க. இது உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதாவது எங்க குடும்பத்துல கூட இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்கு. நம்ம கூட எல்லா சகோதரிகளும் இருக்காங்க. ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். ஆயிரக்கணக்கான சகோதரிகள் எனக்கு ராக்கி கட்டுவாங்க. அதோட சான்றதா நீங்க இப்ப பாக்குறது. ஒரு அண்ணன் தன்னோட தங்கச்சியோட குழந்தைய தூக்கறதுனால சகோதரிக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்க நிம்மதியா சந்தோஷமா குழந்தைய கொடுக்கறாங்க. எல்லாருமே எனக்கு சகோதரிகள் மாதிரிதான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காலகட்டத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாருக்குமான பதிலடி தான் இது. ஒரு மாநில தலைவர் எந்த பாகுபாடும் இல்லாம ஒரு சாதாரண குடிமக்களோட, ஒரு சாதாரண முஸ்லிம் சகோதரி கூட ஒரு அண்ணனோட அன்பு கிடைக்குது. அந்த குழந்தை என்கிட்ட வருது. அவங்களோட கணவரும் கூட இருக்காரு. என்ன தன்னோட மாமாவா நினைக்கலாம். அவரும் அங்க நின்னு பார்த்தாரு. ஆனா முஸ்லிம் சமூகத்தினர் இத பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிற கேள்வி என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. பிரேக் அப்புறம் அதை பத்தி நான் கேட்கிறேன். ஆப்கி அதாலத்துல மோகன் யாதவ் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். முகமத்பூருங்கிற பேரை மோகன்பூர்னு மாத்துறதுக்கான காரணம் என்ன? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி மத்திய பிரதேஷின் முதலமைச்சர் மோகன் யாதவ். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் மத்திய பிரதேஷின் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பிளவுவாத அரசியல் செய்கிறார். மத்திய பிரதேசில இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க, நீங்க முதலமைச்சர் ஆனதிலிருந்து மாநிலத்தை ஹிந்து முஸ்லிம்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கீங்க. முதலாவது நாள் முதலாவது உத்தரவு நீங்க கொடுத்தது லவுட் ஸ்பீக்கர்ஸ தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் மாநிலத்தின் முதலமைச்சரா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, அதாவது இந்த ஒலியோட டெசிபல் என்னன்னா இந்த அளவுல இருக்கணும்னு சொன்னாங்க. நான் அதன்படி மத்திய பிரதேசத்துல நடைமுறைப்படுத்தினேன். இதுல என்ன தவறு இருக்கு? இந்த சட்டத்தை நான் ஒன்னும் உருவாக்கல. சட்டம் முன்னாடியே இருக்கு. உச்ச நீதிமன்றம் அமல்படுத்தினாங்க. அதனால இயல்பா அந்த பொறுப்பு என்னோடது. அதை எப்படி அமல்படுத்துறது? அதாவது லவுட் ஸ்பீக்கர் மட்டும் இல்ல, நாங்க டிஜேவும் தடை பண்ணோம். டிஜேவால அதோட ஒலியால பல விதங்கள்ல பாதிப்பு ஏற்படுது. நான் பார்த்திருக்கேன், சின்ன சின்ன பசங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால நம்ம அரசு சட்டம் ஒழுங்கு கருதி இந்து முஸ்லிம்ங்கிற வேறுபாடு பார்க்கல. சமமா நான் சொன்னது என்னன்னா, எப்பவும் சவுண்டோட லிமிட் இவ்வளவுதான் இருக்கணும், அதை கடைபிடிக்கணும். அது எனக்கு ரொம்ப பெருமை. அப்படின்னா இந்த விஷயத்துல ஹிந்து முஸ்லிம் வேறுபாடு இல்லையா? நீங்க ஆபீஸ்க்கு போனதும் போட்ட முதல் ஆர்டர் என்னன்னா, இறைச்சி மீன் கடைகள் அனுமதி இல்லாம நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது நேரடியா முஸ்லிம் கடைக்காரர்களுடைய வியாபாரத்தை தாக்குற மாதிரி இல்லையா?
ஓரமா பார்த்தா உலகம் அப்படிதான் தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் பார்த்தது என்னன்னா, அதாவது ஃபுட் சேஃப்டி சட்டம் சொல்லுது, வெளியில எல்லாம் திறந்து வச்சா அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதனால நான் சொன்னேன், நம்ம ரூல்ஸ் என்ன இருக்கோ, நான் சாப்பிட வேண்டான்னு சொல்லல. அதாவது சாப்பிடுற விஷயத்த நீங்க உள்ள எடுத்து வைக்கணும், அத பாதுகாப்பான முறையில வைக்கணும். அதுக்கப்புறம் வரவங்க வாங்கிட்டு போட்டோம், அதை ஏன் வெளிப்படையா இப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டேன். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சிராவண மாசத்துல அத பார்க்கவே பிடிக்காது. விதியை பின்பற்ற வேண்டியது என்னோட வேலை. அந்த விஷயத்தை தான் நான் கடுமையா ஃபாலோ பண்ணினேன். இதுல எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. அப்ப முகமது பூரை மோகன் பூரா மாத்தினதுக்கு பின்னாடி என்ன எண்ணம் இருந்தது? இல்ல இல்ல எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்ல. நான் சொன்ன மாதிரி மக்களின் ஒத்துழைப்பால என் பேர் வரலாம். ஆனா நீங்க சொல்ற அந்த முகமத்பூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு முகமது கூட கிடையாது. அது நம்ம சட்டத்துல இருக்கு. அந்த கிராமத்து வாசிகள் எழுதி கொடுக்கறாங்க, எங்க கிராமத்துல மோகன் முரளி கோயில் இருக்கு, அத மோகன்பூரா மாத்துங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண, அதுலயும் என் மேல குற்றச்சாட்டா நான் என்ன பண்றது? நீங்க அதுக்கேத்த மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, மௌலானா கிராமத்தோட பேரை எழுதும்போது என் பெண்ணு ஆடுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கிராமத்தோட பேரு மௌலானா. அது முழுக்க ஒரு ஹிந்து கிராமம். அங்க முஸ்லீம் சகோதரனோ சகோதரியோ ஒருத்தர் கூட கிடையாது. அதனால அவங்க இந்த மௌலானா பேரை மாத்தணும்னு சொன்னாங்க. அப்போ நான் அதை போஸ்ட் பண்றதுக்காக கடிதம் எழுதும்போது, நான் இந்த மௌலானா எழுதுனா எப்படி புரியும் எனக்கும் சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த ஊர்ல ஒருத்தராவது மௌலானா இருந்திருக்கணும்ல. அப்படி யாருமே அந்த ஊர்ல இல்ல. அந்த ஊரோட பேரு மௌலானா. இயல்பாவே எழுதும்போது பெண் தடுமாறதான் செய்யும். இதுல என்ன? அதாவது மக்கள் நினைவுபடுத்துறாங்க, மோகன் யாதவுடைய இந்த எண்ணம் பழமை வாய்ந்தது. 8 வருஷத்துக்கு முன்னாடி 2017ல நீங்க பூட்டான் போனீங்க. அங்க போய் என்ன ட்வீட் பண்ணிருக்கீங்கன்னா, பூட்டான் ரொம்ப அழகான நாடு, 7 லட்சம் மக்கள் இருக்காங்க, படித்த பண்பான மக்கள் இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிளங்கிற வழக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் எழுதியிருக்கீங்க, பூட்டான் முஸ்லிம், வறுமை, குற்றமில்லாத நாடு. அதாவது முஸ்லிம் இல்லனா குற்றம் நடக்காத? இல்ல இல்ல, இத பத்தி நிறைய விவரங்கள் இருக்கு, நீங்க கவனிக்கலாத. இதுல தனித்தனி ஐட்டம் இருக்கு, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் ஒரே சென்டென்ஸ்ல கொண்டு வராதீங்க. நான் இந்தோனேஷியா போயிருந்தேன், மலேசியா போயிருந்தேன், முஸ்லீம் அதிகமா இருக்கிற நாடு. நான் சவுதி போயிருந்தேன். அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்தை எழுதவே இல்ல. அங்கெல்லாம் இந்துக்கள் இருக்காங்கன்னு. பல நாடுகள் இருக்கு. அங்க புத்த மதமும் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நீங்க ஏன் அப்படி ஒரு உணர்வோட என்ன 2 பக்கமும் பிரிக்க பாக்குறீங்க? என் மாநிலத்துல எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஆனா அப்படி ஏதாவது நடந்தா நான் தெளிவா சொல்லிருவேன், மறைக்க மாட்டேன். அது என்னோட பழக்கம். அதாவது மத்திய பிரதேசில இருக்கிற காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய பிரதேச நீங்க முஸ்லிம் இல்லாத மாநிலமா மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அவர் உதாரணமும் சொல்லியிருக்காரு. புல்டோசர் ஆக்ஷன் நடக்குது, ஹாஜி ஷஹதாதா அலியின் கோடிக்கணக்கான சொத்தை இடிச்சிட்டாங்க. அவருக்கு நீங்க ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல. இது தவறான குற்றச்சாட்டு. யாராவது ஒருத்தங்க குற்றம் செய்யறாங்கன்னா, குற்றத்தோட சேர்த்து சட்டவிரோத பேரரசு கட்டுறாங்கன்னா, அதுவும் இதோட அரசாங்க நிலத்துல நடக்குதுன்னா, மாநில முதல்வர் என்ன செய்வாரு? அதாவது உங்க சொத்துங்கிறது உங்க நிலத்துல தானே இருக்கணும். நாங்க அதுக்காக நீதிமன்றத்தை நாடினோம். கோர்ட் இதை சட்டவிரோதம், இடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி காப்பாற்ற முடியும்? இடிக்கப்படணும். அதனாலதான் இடிக்கப்பட்டுச்சு. அதாவது ஆக்ஷன் நடந்த நேரத்துல பிரியங்கா காந்தி, காங்கிரஸை சேர்ந்த நிறைய தலைவர்கள் சொன்னாங்க, புல்டோசர் நீதி எல்லாம் நடக்காதுன்னு. அத நானும் ஒத்துக்கிறேன். புல்டோசர் நீதிங்கிற ஒரு நீதியே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் உண்மை, புல்டோசரை வச்சு நம்ம மூலமா யாரையும் தொந்தரவு செய்யற நிகழ்வு நடக்கக்கூடாது. அது தவறான விஷயம். ஆனா இது நீதிமன்ற அனுமதியோட சட்டவிரோதமான கட்டடம்னு முடிவாச்சுன்னா, அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் அந்த புல்டோசரை தடுக்க முடியாது. ஒரு பக்கம் புல்டோசர் நீதி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா
அடிக்கடி இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வருது. இப்போ ரீசெண்டா மீனவர் குடும்பத்தை சேர்ந்த 3 மாடி கட்டிடத்தை உங்க புல்டோசர் தான் இடிச்சிருக்கு. நாங்க முறையான நோட்டீஸ் கொடுத்தோம். அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல சட்டவிரோதம்னு சொன்னாங்க. அப்ப இடிச்சுதானே ஆகணும். அவங்க மீனவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சட்டவிரோதம்னா ஒண்ணுதான். நீங்க மத்திய பிரதேஷ்ல இருந்து லவ் ஜிஹாதை நீக்கிடுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல? அதாவது எந்த ஜிஹாதா இருந்தாலும் எப்பவும் தீங்கானது தான். ஜிஹாதுன்ற வார்த்தையே தவறானது. அதனால லவ் ஜிஹாத் பண்றவங்களுக்கு எதிராக நம்ம அரசு அந்த அடக்கமான உணர்வோட அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்தி காதலுங்கிற உணர்வுல விழ வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கைய நரகமா மாத்துது. இது யாராலையுமே சகிச்சுக்க முடியாது. அதுக்கு நான் எதிரானவன் தான். இந்த விஷயத்தை பத்தி அகிலேஷ் யாதவ் பலமுறை கருத்து சொல்லியிருக்காரு. மோகன் யாதவ் இந்த பாதையில போகக்கூடாதுன்னு. அவர்கிட்ட நான் பேசும்போது சொல்றேன் சரி எது தவறு எதுன்னு. அவருக்கு தெரியாம அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. இல்ல, இப்போ உங்க கட்சிக்காரங்க அவரை நமாஸ்வாதின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அத பத்தி எனக்கு தெரியாது. நான் இந்த விஷயத்த பத்தி ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். யாராவது சட்டத்தை மீறினா அந்த சட்ட விதிகளுக்கு ஏத்தபடி நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அதனால மத்திய பிரதேச அரசு எப்பவும் சட்டத்துக்கு துணையாதான் நிக்கும். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நீங்க உத்தரப்பிரதேஷ் போனப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு சத்தமும் மார்புல குண்டு மாதிரி பாயுது. அப்புறம் சமாஜ்வாதி கட்சியோட அகிலேஷ் யாதவ் பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க, அவங்க ஹிந்துக்களை பயமுறுத்த முயற்சி பண்றாங்கன்னு. நான் என்னோட கருத்துக்களை தான் சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கிற காலகட்டத்துல மாண்புமிகு பிரதமரின் தலைமையில நம்ம நாட்டுல வாழ்ற எல்லா மக்களுக்கும் சுயமரியாதையோட வாழ்ற உரிமை இருக்கு. அது ஹிந்துக்களுக்கும் ஏன் இருக்கக்கூடாது? இத வேற மதத்தினர் ஏன் கெட்டதா எடுத்துக்கணும்? நான் ஓட்டு அரசியலுக்காக இப்படிப்பட்ட கருத்துக்களெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதனால தான் சொல்றேன், ஆமா, எல்லா மதத்தினரும் அவங்க மதத்தை கடைபிடிக்கிற உரிமை இருக்கு. அதே மாதிரி ஹிந்துக்களோட நலனையும் பாதுகாக்கப்படணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல முஸ்லிம்களோட நலன்களும் பாதுகாப்பா இருக்கு. அதையும் யாரும் பறிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டோட சட்டமும் விதியும் மதத்தோட சேர்ந்து நடக்கிறவங்களுக்கு எல்லா மதத்துக்கும் சுதந்திரம் நம்ம மாநிலத்துல இருக்கு. யாரையும் மதத்தின் பேர்லலாம் துன்புறுத்த மாட்டோம். இது உறுதி. ஆனா ஒரு மதம் இன்னொரு மதத்தை கௌரவிக்கணும். அதுவும் முக்கியம்தான். அதனால இது ஒருவருக்கு ஒருவர் இடையிலான உறவை பொறுத்தது. அரசு சமமா அரசியல் அமைப்பு சட்டதிட்டங்களை நிறைவேற்றும். நீங்க உங்க கட்சிக்கும் அப்புறம் எதிரிங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? வாழுங்க, வாழ விடுங்க. கேளுங்க. நீங்க சத்தம் வரக்கூடாதுன்னு டெசிபிள பத்திலாம் பேசுனீங்க. ஆனா காவடி யாத்திரைல அவ்ளோ சத்தம் வருது. அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு இந்த சத்தமெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. நான் இதெல்லாம் ஒருபோதும் செய்யவே மாட்டேன். லவுட் ஸ்பீக்கரை பத்தி சொன்னீங்க. நான் அந்த லவுட் ஸ்பீக்கர் டிஜே எல்லாமே ஒரே டெசிபல்ல இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. நான் அத மதத்தோட சேர்க்கல. அதாவது ஒருத்தங்களோட எண்ணம் எப்படி இருக்கும், காங்கிரஸ்காரங்க மாதிரி அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நாங்க சமமா தான் பார்த்தோம். எல்லா மதத்துக்கும் எல்லா சட்டமும் சமமா பின்பற்றணும். அதனால நான் அதை வேறுபடுத்தியெல்லாம் பார்த்ததில்ல. நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். பாஜக அரசியல் பண்றாங்க, வகுப்புவாதத்தை மதங்கிற பேர்ல பண்றாங்க. அது அப்படி நடக்கக்கூடாது. அது சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும், எல்லா தரப்பினருக்கும் நல்லது பண்ணணும். அதாவது ஒரு யாதவா இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. அதாவது ராமர் கோயில் பிரச்சனையில அப்போதைய காங்கிரஸ் மத்திய அரசு தேர்ந்தெடுத்த மாநில அரசுகளை கலைச்சிட்டாங்க. அதே மாதிரி எத்தனை முறை ராமர் விஷயத்துக்காக நாடு முழுக்க கலவரம் நடந்துச்சு. அப்ப ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் தானே. அதுக்கப்புறம் மோடிஜி ஆட்சி வந்தது. மோடிஜி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடு முழுக்க அமல்படுத்தினாரு. அதுக்கப்புறம் நாட்டுல எங்க கலவரம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க? அதே நாடு தானே. நம்ம அரசு இந்த மாதிரி தான் நடக்கணும்னு சொல்றோம். நாங்க ஒருபோதும் ஹிந்து தனியா முஸ்லீம் தனியா பாக்குறதில்ல. நாங்க அப்படி பிரிச்சும் பாக்குறதில்ல. நீங்க இன்னும் சொல்லுங்க, எனக்கு தெரியும். அதாவது ஈரான், ஈராக், சவுதி அரேபியா பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள்ல 3 தலாக் முறைகள், பெண்களுக்கு இப்படி ஒரு தவறு எங்கேயுமே நடந்ததில்ல. ஆனா காங்கிரஸ் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மாத்திட்டாங்க. அது காங்கிரஸோட மனோபாவம், வெறும் ஓட்டு வங்கிக்காக. நம்ம சகோதரிகள் நீங்களே சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனா
ஒரு வருஷத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ பிறக்கும். அப்ப அவங்க தலாக் தலாக் தலாக்னு சொன்னா பாவம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க? அவங்க வாழ்க்கை நரகமாயிராதா? எனக்கு பெருமையா தான் இருக்கு. 40 வருஷ உச்சநீதிமன்ற பழமையான தீர்ப்பையும் மோடிஜி அமல்படுத்தினாரு. என் பாட்டி வீடு ரிவால் இருக்கு, உங்க மாமியார் வீடு ரிவால் இருக்கு. அதாவது மத்திய பிரதேசத்துல ரிவால பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது சார். உஜ்ஜைன்ல நீங்க எம்எல்ஏவா இருந்ததுனால அங்கேயும் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. இதே மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் மத்த மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கா இல்ல வெறும் நீங்க போற இல்ல, அவர் என்ன இடத்துக்கு கேக்குறாருன்னா, மட்டும்? உங்க ஊர்ல மாமியார் வீட்ல மட்டும்தான் அது நடக்குமான்னு கேக்குறாரு. இது அவருக்கும் தெரியும். நம்ம அரசு வந்ததுக்கு அப்புறம் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து வளர்ச்சிக்கான திட்டங்கள், வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. முதல் முறையா இண்டஸ்ட்ரியல் கான்க்ளேவ் ரீவாவுல நடக்குது. ஜவல்பூர், சாகர், குவாலியர்ல, நர்தாபுரம்ல, இன்னும் சொல்ல போனா செகடூல் போன்ற இடங்கள்லயும் நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட ஐடி பார்க் நம்மளால தான் தொடங்கப்பட்டது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம மத்திய பிரதேஷ்குள்ள உங்களுக்கு நான் ஒரு புள்ளி விவரம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1956 இருந்து 2003 வரைக்கும் மத்திய பிரதேசத்துல வெறும் 5 மெடிக்கல் காலேஜ் இருந்தது. எனக்கு பெருமையா இருக்கு, ஒரே வருஷத்துல 5 மெடிக்கல் காலேஜை மோடிஜி மூலியமா திறந்து வச்சிருக்கோம். சோ இதுதான் டெவலப்மெண்டின் வேகம். என்னோட கேள்வி என்னன்னா, மோடிஜியோட பேரு மோடிஜி தான். அதே மாதிரி சிஎம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்க ஒடிசா சிஎம் பேரு மோகன் மாஜி. அதே மாதிரி உங்க பேரு மோகன் யாதவ். இப்போ ஒடிசாவோட மாநில தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரோட பேரு மன்மோகன் சாம்பல். இதோட ரகசியம் என்ன? அவங்க இந்த மோகனுங்கிறவங்கள தேடி தேடி தான் முதலமைச்சர் ஆக்குறாங்களான்னு கேக்குறாங்க. அதாவது இந்த விஷயத்துல என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனோட பேரு ஒவ்வொரு வீட்லயும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பெத்தவங்க அதை கௌரவிக்கிறாங்க, எனக்கு சந்தோஷம். மோகன் சார், நாங்க உங்ககிட்ட உங்க வாழ்க்கைய பத்தி, உங்க வேலைகளை பத்தி, கொள்கைகளை பத்தி நிறைய கேள்வி கேட்டோம். நீங்க எந்த ஒரு கேள்வியையும் தவிர்க்க முயற்சி பண்ணல. எல்லா கேள்விக்கும் புன்னகையோட பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் கேஜி சுரேஷுடைய தீர்ப்பு என்னங்கிறத பார்க்கலாம். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ஆப்கி அதாலத்துல வழக்க நடத்தணும் மத்திய பிரதேஷின் முதலமைச்சர் மோகன் யாதவ் மீது. ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் கேஜி சுரேஷின் தீர்ப்பை பார்க்கலாம். மோகன் சார், நீங்க உங்க அப்பா விருப்பப்படி மல்யுத்த வீரன் ஆகல. ஆனா பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல நீங்க பல வல்லவர்களை தோக்கடிச்சிருக்கீங்க. நீங்க ரஜத் சார் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே திருப்தியா பதில் சொன்னீங்க. நீங்க நம்ம நாட்டுல மிக கல்வியுள்ள ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க. நீங்க இளம் வயதினர். உங்களோட இந்த புன்னகையான முகம் நாட்டுல எல்லாருக்குமே தெரியும். நீங்க கல்வி அமைச்சரா இருந்தப்போ பல புதுமைகளை செஞ்சிருக்கீங்க. குல்பதிய குல் குருவா மாத்தினீங்க. அதோட மெடிக்கல் உட்பட பல தொழில்நுட்ப விஷயங்கள்ல பல பாட புத்தகங்களை நீங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க சாதனைகளோட ஒப்பிடும்போது நீங்க சொல்ற உரைகள் தான் தலைப்புல வருது. அதுக்கு பிரத்யேக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நீங்க இதே மாதிரி புன்னகையோட மற்றவங்களையும் சிரிக்க வைக்கணும், வாழணும், மற்றவங்களையும் வாழ விடணும். உங்களை இந்த நீதிமன்றம் கௌரவத்தோட விடுவிக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நம்பிக்கையோட மோகன் யாதவ் அவர்கள் இதே மாதிரி மத்திய பிரதேஷின் மக்களுக்கு சேவை செய்வார். இன்றைய வழக்கை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் ஆப்கி அதாலத்துல நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு புது முகத்தோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.